கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, கண்மணி அன்பு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு அவங்க சமைக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆதிகால மனுஷங்கள்லாம் எப்படி வந்து சமைச்சு வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டைலில் சமைக்கிறாங்க. இப்போ உள்ள சாப்பாடையே அவங்க ஸ்டைலில் சமைச்சு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து குழந்தைங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டு சாப்பாடில் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போ அன்பு சமைச்சிட்டு இருக்கும்போது வேணும்னே எப்போதும் போல் அன்பு சாப்பாடை கெடுக்கிற அந்த 2 செஃப் பார்த்திங்க அப்படின்னா, இப்போயும் வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு சமைச்ச அன்பு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு போனோடனே அடுப்பு வந்து ஸ்பீடாக வச்சுருவாங்க. ஸோ ஆனில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் அதிகமாகி ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா கேஸ் வந்து தீ அதிகமாகி அந்த சாப்பாடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கருகி ஒரு மாதிரி ஆயிரும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ளவங்களாம் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் அன்போட கேர்லெஸ்னஸ் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும்போது நம்ம கம்மியான வச்சுருந்தோம் இப்படி எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அதை விட நல்ல நல்ல டிஷ்ஷெல்லாம் சமைச்சு அவங்க பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து அவங்களோட சப்போர்ட்டை வாங்கிடுவாங்க. இதனால பிரச்சனையும் சரியாயிரும். ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த 2 செஃப் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அன்புக்கு தெரியாது. இது தெரியாமல் கண்மணி பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் வச்சு அன்பை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க. கண்மணி வந்து ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேற்று நடந்த மாதிரி தப்பு எப்பயும் நடக்கக்கூடாது, அன்போட கேர்லெஸ்னஸ்னால் தான் நடந்துச்சு, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க, எப்போ வரீங்க, எப்போ போகிறீங்க, எல்லாத்தையுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் வந்து வேலை பார்க்காம சும்மா இருக்க நேரம்லாம் உங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி புது ரூல்ஸை கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.